ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல. நம்மளுடைய பழைய தோசை டவா, குக்கர் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த தோசை டவா பாருங்கள், நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அது அப்படியே ஃபுல்லாக வந்து எண்ணெய்லாம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தோசை விடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி நடுவில் மட்டும் தோசை சுடுவோம். சைட்லலாம் ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய், அந்த கசடு, எண்ணெயோட கசடு, அந்த இதெல்லாம் வந்து சேர்ந்து அப்படியே வந்து நல்லா கட்டி போயிருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் கேஸில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடணும். முதல்ல டவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூடான பிறகு இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சு தோசை கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. கை சுட்டுடும், பார்த்து நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. டவா நல்லா சூடு ஏறிடணும். நல்லா சூடு ஏறின பிறகு அது மாதிரி தேய்ச்சி எடுங்க. ஃபுல்லாக இது மாதிரி தேய்ச்சி எடுங்க. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதில் தோசை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான்ஸ்டிக் டவா வந்ததுலேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலாக நான்ஸ்டிக் டவாவே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அயன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அயன் கடாய் தவா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான்ஸ்டிக் அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அப்பா, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே வந்து டஸ்ட்பினில் கொட்டிடுங்க. நல்ல ஹீட்டில் தான் வரும் இது. வெறுமா கொஞ்சம் லைட்டாக சூடு வச்சாலாம் வராது. நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தோசை கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. கை நல்லா சுட்டுடாமல் நல்லா பிடிச்சிக்கோங்க. நான் துணியை பிடிக்கிறேன்ட்டு நல்லா துணி பத்திருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். அதை நான் துணி வச்சு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். நல்லா தேய்ச்சிருங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுத்துருங்க. ஃபுல்லாக சென்டர்லலாம் ஒன்றும் இருக்காது, இந்த சைடில் தான் இருக்கும். சென்டர்லலாம் வந்து நம்ம அடிக்கடி தேய்ச்சி எடுக்கிறதுனால அது வந்துடும். இது மாதிரி மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கசடெல்லாம் கொட்டிட்டு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே தேய்ச்சாலாம் போகாது. இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் போட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்து நல்லா க்ளீனாக போன மாதிரி காட்டினாங்க. ஆனால் அவ்வளோ க்ளீனாலாம் எனக்கு போகலை. ஐஸ் க்யூப்பை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. ஐஸ் க்யூப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. இது உடனே வந்து நம்ம தோசைக்கு யூஸ் பண்ண முடியாது. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு 2-3 டைம் எண்ணெய் மட்டும் தேய்ச்சி அப்படியே வச்சிடலாம். அது நல்லா எண்ணெயில் ஊறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 டைம் எண்ணெய் மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த டவாவை. இப்போ ஐஸ் க்யூப் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி அந்த ஹீட்லேயே நல்லா தேய்ச்சி விட்ருங்க. கலர் நல்லா வெள்ளையெல்லாம் ஆகலை. ஆனால் வந்து அந்த மேலே பிடிச்சிருந்த அந்த கசடு, அந்த எண்ணெய் ஆயில் அதெல்லாம் வந்து போயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து கொட்டிட்டு இப்போ கொஞ்சம் அதில் கல்லுப்பும் லெமனும் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கல்லுப்பு லெமனும் போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. கை சுட்டுடாமல் பார்த்து பண்ணுங்கள். கை சுட்டுடாமல் பார்த்து பண்ணுங்கள்.
நல்லா தேய்ச்சாச்சு. கை சுடுது எனக்கு. நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க. லெமன் கூட கொஞ்சம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் நம்ம அந்த தோசை கரண்டியில் நல்லா தேய்ச்சி சுரண்டி எடுத்துடலாம். லெமன் பிடிக்க முடியல, அதனால நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. உங்களால் நல்லா தேய்க்க முடியுதுன்னா நல்லா தேய்ச்சி வெள்ளையாக்க முடியுதான்னு பாருங்கள். என்னால் முடியல, அது அவ்வளோதான் என்னால் தேய்க்க முடிஞ்சது. தேய்ச்சிட்டு பாருங்கள், ஃபைனலி இப்படி தான் வந்து எனக்கு வந்தது. இது அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. 2-3 டைம் வந்து ஆயில் நல்லா தேய்ச்சி நல்லா அது ஊற விட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், பழைய குக்கர் ஒன்று அடி பிடிச்சிருச்சு, தீஞ்சு அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அதிலே வந்து நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த அடியில் பிடிச்சிருக்க அந்த அடி பிடிச்சிருக்க அந்த இதெல்லாம் வந்து வந்துடும். அந்த ஸ்பாட்டிகல்ஸ்லாம் வந்துடும். கொஞ்சம் சோடா மாவு, கல்லுப்பு, லெமன் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிருங்க. இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு அதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் வந்துடும், அழுக்கெலாம் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப தேய்க்க வேண்டியதில்லை. நல்லா கொதித்து அதிலே வந்து வந்துடும். எவ்வளோ நல்லா அடி பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், க்ளீன் ஆகிடுது. இப்போ நீங்கள் லைட்டாக வந்து அது சூடு ஆறிட்ட பிறகு லைட்டாக வந்து ஸ்க்ரப் வச்சு தேய்ங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், லைட்டாக தேய்ச்சாவே போயிடுது. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சாவே போயிடுது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் சுரண்டி நல்லா கரண்டி வச்சு சுரண்டிலாம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. இதில் கொஞ்சம் லெமன் போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு குக்கர் நல்லா சூடு ஆறின பிறகு தேய்ச்சி விட்ருங்க. உப்பும் லெமனும் போட்டு லைட்டாக தேய்ச்சாவே போதும். நம்ம இந்த மாதிரி குக்கர் என்ன பண்ணுவோம், அடி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருவோம், இல்லை யூஸ் பண்ணாமல் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது ஸ்டீல் குக்கர்ன்றதுனால உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது. தோசை டவாவும் இப்படி தான் க்ளீன் ஆகிடுச்சு. இது ஆயில் கொஞ்சம் 2 நாள் ஆயில் போட்டு ஊற வச்சுட்டு சரி பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.